வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். போன வருஷம் அதாவது 2024ல் சுமார் 250 படங்க தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. அதில் சிறு பட்ஜெட் படங்க தான் ரொம்ப அதிகம். பெரிய நடிகர்களுடைய படங்கள் ரொம்ப கம்மியாக தான் வெளிவந்தது. இந்த வருஷம் 2025 பல பெரிய நடிகர்களுடைய படங்க வெளியாக போது. இந்த படங்கள் எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. 65 ஆண்டுகளாக இந்திய சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் வெளியாக போகுது. 37 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னத்துடன் இணைந்து கலைஞானி அவர்கள் நடிக்கும் படம் இந்த தக் லைஃப். இது மட்டும் இல்லை, இந்தியன் 3யும் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 3க்காக தான் இந்தியன் 2வே நடித்தேன்னு கமல் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயம் இந்தியன் 3 ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் கூலி திரைப்படம். இது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் ஒரு ஆக்ஷன் படமாக உருவாகிட்டு வருது. இதில் சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிட்ருக்காங்க. இதனுடைய 70% படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு. இந்த வருடம் நிச்சயம் இந்த படம் திரைக்கு வரும். ஆனால் தொடர்ந்து ஒரே மாதிரியாக படத்தை தான் நம்ம லோகேஷ் கொடுத்துட்ருக்காரு. அதனால் அவருடைய படங்கள் ஒரு சலிப்படைய தொடங்கியிருக்கு. இதுவும் அவருடைய மற்ற படங்கள் போலவே இருந்ததுன்னா இந்த படம் வெற்றி அடைவது கொஞ்சம் சந்தேகம்தான். அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் நடித்து கொண்டிருக்கும் அவருடைய 69வது படம். இதுவே அவருடைய கடைசி படம். வினோத் அவர்கள் இயக்கத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படம் இந்த ஆண்டு இறுதியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித்துடைய 2 படங்கள் இந்த வருஷம் நிச்சயம் வந்துரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒன்று மகிழ் திருமேனி இயக்கத்தில் அவர் நடித்துள்ள விடாமுயற்சியும், இன்னொன்று ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடித்து கொண்டிருக்கும் குட் பேட் அக்லி என்ற படமும். இதை தவிர கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற ரெட்ரோ படம், அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கிற வீர தீர சூரன் படம், தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை, அமரன் வெற்றிக்கு பிறகு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படம், பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்து வெளிவர காத்திருக்கும் வணங்கான் திரைப்படம். இப்படி இந்த வரிசை மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் வெளிவந்த பிறகு தான் தெரியும் எது சிறந்த படம், எது டப்பா படம்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த படத்தை மேலே ஆர்வம் இருக்குது, எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.